மீனராசிக்காரர்களுக்கு நிறைவான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய், 9 கூடிய செவ்வாய், கோணாதிபதியாகிய செவ்வாய் கேந்திர பலத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். கேந்திரத்தில் உட்காந்து ராசியை பார்க்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். ஏற்கனவே ஜென்ம சனி போட்டு புளிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் 3 பேரையும் இப்போ ஜென்மச்சனி அங்கே கிடைக்குது, இங்கே கிடைக்குது, இடிக்குதுன்றது தான். ஒரு பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்க, முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் இடிக்குது, அதாவது உதைக்குதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த பிராணின்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ மீனராசிக்காரங்க எல்லாருமே இருக்கிறீங்க. குறிப்பாக 50 வயசுக்கு கீழானவர்களுக்கு இந்த நிலைமை. 40 வயசு 30 வயசுக்கு கீழானவர்கள் படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஜென்மச்சனி இப்போது ஒரு மாதிரியான நெகட்டிவ் சூழல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, எதுவுமே தொலைங்கலை, தொட்டது தொலைங்கலை, அது வரல இது வரல அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை உங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் வலிமையாக பார்ப்பது வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் தொழில் ரீதியாக கொஞ்சம் அளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் இருக்கும். மேலதிகாரியோடு முட்டல், மோதல், முரசல், மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதை செஞ்சு தான் ஆகணுமான்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில் வாய்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பேசியே பிழைக்க வேண்டியது, டார்கெட் போன்ற அமைப்புகள். இதை செஞ்சால் தான் வாரம் சம்பளம், இதை செஞ்சால் தான் மாத சம்பளம், இதை செஞ்சுட்டு தான் வீட்டுக்கே போகணும் அப்படின்ட்டு டெய்லி ஒரு டார்கெட் வைக்கிறது. இந்த மாதிரியான சூழலில் மீனராசிக்கார இளைய பருவத்தினர் இப்போது மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுகின்ற அமைப்புகள் இப்போது உண்டுங்க.